அம்மா சமயபுரம் நாகாத்தா, ஏதோ அசம்பாவிதம் நடக்க போற மாதிரி எனக்கு தோணுதுமா. நடக்க போற பிரச்சனையில இருந்து அது சம்மந்தப்பட்டவங்கள நீ தான் காப்பாத்தணும் தாயே. உன்னை நம்புறவங்கள நீ கைவிடக்கூடாதாத்தா. நடக்க போறது எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஊரை காக்குற தெய்வம் நீதான். யாரையும் கைவிட்டுறாதாத்தா. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட். ஆனா தம்பி என்கிட்ட எதையும் சொல்லல. அம்மா வேற பயந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உனக்கு நைட் ஷிஃப்டா தான் இருக்கும். அத ஃபோன் பண்ணி சொன்னா என்ன உனக்கு? என்னம்மா புலம்பிட்டு இருக்க? அம்மா, இன்னைக்கு அருணுக்கு நைட் ஷிஃப்ட். ஆனா அவன் எதுவுமே சொல்லல. நைட் ஷிஃப்ட் தானம்மா, அப்ப காலையில வந்துருவான்ல. இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லணும்லம்மா. சரி விடு, டென்ஷன் ஆகாத. நாளைக்கு வேற உன் தங்கச்சி அமெரிக்கால இருந்து வரா. நிஜமாவா? ஆமாண்டி. தங்கச்சியை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு வருவாள பாரு. இப்ப போய் தூங்கு, நைட் ஆயிடுச்சு பாரு. சரிம்மா. ச்சே, மழை வேற இப்படி பெய்யுதே. ஆ பா, ரத்தம் வந்துருச்சே. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். நீயா? நீ எப்படி? இல்ல, இது சாத்தியமே இல்ல. வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாத. ஆ! காதலிக்க பெண்ணொருத்தி பார்த்து விட்டேனே, என் கண்களுக்குள் உன் முகத்தை நாட்டுக்கிட்டேனே. யாரு இந்த ஆரவார பூ, என் சட்டையின் மேல் குத்தி வச்ச பட்டு ரோஜா பூ. மன்மதனின் தாய்மொழி நான், மிசையில்லா மின்மினி நான், தித்தித்திடும் தீக்குச்சி நான், தென்றலுக்கு தங்கச்சி நான். காதலிக்க பெண்ணொருத்தி பார்த்து விட்டேனே, என் கண்களுக்குள் உன் முகத்தை நாத்து நட்டேனே. யாரு இந்த ஆரவார பூ, என் சட்டையின் மேல் குத்தி வச்ச பட்டு ரோஜா பூ. நான் ஒரு விண்மீனை கண்டேனடி பகலில், நீ இவன் கண்ணுக்குள் கை தட்டினா இரவில். கூந்தல் வீசி தூண்டில் போட்டால் மீசையாவும் மீனாய் மாட்டும், பாம்பை போல பார்வை பார்த்து ஆணின் நெஞ்சை கொத்தாதே. வீணை வேகம் யானை தந்தம், நீதான் எந்த ஆதி அந்தம். வெள்ளை பற்கள் வைர கற்கள் என்னை மென்று தின்னாதே. காதலிக்க பெண்ணொருத்தி பார்த்து விட்டேனே, என் கண்களுக்குள் உன் முகத்தை நாத்து நட்டேனே. யாரு இந்த ஆரவார பூ, என் சட்டையின் மேல் குத்தி வச்ச பட்டு ரோஜா பூ. மன்மதனின் தாய்மொழி நான், மிசையில்லா மின்மினி நான், தித்தித்திடும் தீக்குச்சி நான், தென்றலுக்கு தங்கச்சி நான். ஓகே விஜய், வா வீட்டுக்கு போலாம். ஏய் சத்யா, தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் எப்படி உன் வீட்டுக்கு வர முடியும்? பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நம்ம கூடிய சீக்கிரம் கல்யாணம் தானே பண்ணிக்க போறோம். நம்ம லவ் பண்ற விஷயத்த இன்னும் நீ உங்க வீட்டுல சொல்லவே இல்ல. திடீர்னு இந்த விஷயத்த சொன்னா உங்க வீட்டுல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதனால நம்ம லவ் பண்றத உங்க அம்மா கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லு. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு நான் வரேன். அப்ப ஓகே. அம்மா. சத்யா, நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம்மா. அக்கா, நல்லா இருக்கியா அக்கா? நான் நல்லா இருக்கேன் சத்யா. உன் படிப்புலாம் எப்படி போகுது? நல்லா தான் போகுது. மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சத்யா. ஆமா, அருண் எங்க? அம்மா அம்மா. யார்ப்பா நீ? ஏன் இப்படி ஓடி வர? அம்மா, அருண் உங்க பிள்ளையா? ஆமா, என்னாச்சு? அம்மா, இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. உங்க புள்ள அருண் இறந்துட்டாரு. அருண், ஐயோ என் பிள்ளை இறந்துட்டானே.
அருண். அம்மா, நடந்தது நடந்ததுதான். இதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. என் பிள்ளைக்கு இப்படி ஆகும்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் எதிர்பார்க்கலாமா? கடவுளை தாண்டி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நிம்மதியா போய் தூங்குங்க. சரிம்மா. ஹலோ, சொல்லு விஜய். என்ன சத்யா, உன் அண்ணன் அருண் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். என்னால நம்பவே முடியல. ஆமா விஜய், என் அண்ணன் எப்படி இறந்தானே தெரியல. நீ ஒன்றும் இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத சத்யா. எப்படி என்னால ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? முந்தா நேத்து கூட ஆபீஸ்க்குலாம் நல்லா தான் போனா, ஆனா எப்படி இறந்தா? நீ ஒன்றும் இதை நினைச்சு கவலைப்படாத சத்யா. கொலைகாரன் யாருன்னு போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். என்ன இது? நம்ம கண்ணுக்கு எது ஏதோ தெரியுது. என்னவா இருக்கும்? யார் நீ? எனக்கு வழியை விடு, நான் போனோம். என்ன விடு, விடு. ஹெல்ப், ஹெல்ப். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இப்போ உயிரோட இல்ல. குமாரும் அஸ்வினும். என்ன? அவங்க எப்படி இறந்தாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை இது அதோட வேலையா கூட இருக்கலாம். அதனால எப்பயுமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க. சரி. அம்மா தாயே, என் தம்பி எப்படி இறந்தானே தெரியல. என் தம்பியை கொலை பண்ணது யாருன்னு நீதான் காட்டணும். எங்க குடும்பத்துக்கு எப்பயுமே காவல் தெய்வம் நீதான். எங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்து தாயே. எங்களை கைவிட்டுறாதாத்தா. நடக்க இருக்கிற பிரச்சனையில இருந்து உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்படியே உங்களை காப்பாத்தினாலும் இந்த ஆத்தா தான் உங்களை காப்பாற்ற முடியும். அம்மா தாயே, இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு. அந்த கண்டத்துல இருந்து நீ தான் உங்களை காப்பாத்தணும் தாயே. சத்யா, சொல்லுக்கா. இன்னும் தூங்கலையா? இல்லக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் தூங்குறேன். நீ போய் தூங்கு. சரி, சீக்கிரம் படு. மணி 12 ஆகுது பாரு. சரிக்கா, நான் வேலையை முடிச்சுட்டு தூங்குறேன். நீ தூங்கு. என்ன இது? எதுக்காக இங்க வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? உன் புருஷனோட உயிர் தான் எனக்கு வேணும். உன் புருஷனோட உயிரை எனக்கு தருவியா? ஏன் என் புருஷனோட உயிரை கேக்குற? அதுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்கோ. என் குடும்பத்தை விட்டுரு. என் குடும்பத்தை எதுவும் பண்ணிடாத. உன் குடும்பத்தை நான் எதுவும் பண்ண மாட்டேன். உன் புருஷனோட உயிர் தான் எனக்கு வேணும். எதுக்கு என் புருஷனோட உயிரை கேக்குற? உன் புருஷன் தான் எனக்கு ரத்தத்தை கொடுத்து எழுப்பி விட்டான். அதனால அவனோட உயிரை எடுத்து இந்த உலகத்துக்கு நான் மறுஜென்மம் எடுக்க போறேன். தயவு செஞ்சு என் புருஷனை எதுவும் பண்ணிடாத. உன்னை கெஞ்சி கேக்குறேன், அவரை விட்டுரு. ச்சே, எல்லாமே கனவா? கடவுளே, என் புருஷனுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. நீதான் அவரை காப்பாத்தணும். என்ன வடிவு, யாருக்காக காத்துக்கிட்டு இருக்க? அதுவாங்க, என் தங்கச்சி வரண்டா, அதான். யாரு, மீனாட்சியா? ஆமாங்க, அவளேதான். அக்கா, வாமா. நல்லா இருக்கியா? எப்படி நல்லா இருக்கிறது? என் கதையை கேட்டா நீயே உடைஞ்சு போயிருவ. அப்படி என்னாச்சு மீனாட்சி?
குடிகாரனை கட்டி வச்சு என் வாழ்க்கையே அழிச்சிட்டக்கா. இனிமே நான் உன் வீட்ல தான் இருக்க போறேன். அந்த ஆளு எப்ப திருந்துறானோ அப்பதான் நான் போவேன். என்னது, இங்க இருக்க போறியா? இங்க இருந்தா உனக்கு யார் சோறாக்கி போடுறது? வேற யாரு? நீதான் இருக்கல. நீ பார்த்து பண்ற நம்பிக்கையில தான் நான் வந்தேன். இனிமே அந்த ஆள் வீட்டுக்கே நான் போக மாட்டேன்க்கா. இங்க தான் இருப்பேன். யான் அது தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் போட்டுக்கிட்டேனே. இவ வேற இங்க தங்கிட்டா இவ கூத்து தாங்க முடியாதே. நீ ஏன் உன் பையன் செத்த சோகத்துல இருப்ப? அதான் உனக்கு ஆறுதலா நானும் வந்திருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. நான் ஒன்னும் கவலைப்படலம்மா. நீ வேணும்னா இங்க ஒரு வாரம் தங்கு. அதுக்கப்புறம் உன் புருஷனை சமாதானப்படுத்திட்டு உன் வீட்டுக்கே போயிரு. அக்கா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அந்த ஆள் தான் என்ன குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான்னு சொல்றேன்ல. இங்க இருந்தா என்ன? ஏம்மா, இங்க வந்தா உன்னை யார் பாத்துக்கிறது? இது என்ன உன் வீடா? அம்மா வீடு தானே. நானும் இங்க தான் இருப்பேன். ஐயோ, ஏதோ பண்ணி தொலை. வா நுகாவாலையா, நுகாவாலையா, யா 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 யா. என்ன சித்தி, வந்ததும் வராததுமா ஒரே ஆட்டமா இருக்கு. ஆமாண்டி, இனிமே நான் இங்க தானே இருக்க போறேன். அதான். அது சரி. இனிமே இந்த வீட்ல நான் சந்தோஷமா இருப்பேன். இனிமே இந்த வீட்ல என் அதிகாரம் தான். எவன் என்ன தட்டி கேக்குறான்னு பாக்குறேன். நீ யாரு? உனக்கு ஞாபகம் இல்ல? இல்ல, யார் நீ? காலேஜ்ல நடந்தது உனக்கு ஞாபகம் இல்ல? நீயா? வேணா, அன்னைக்கு ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன விட்டுரு. தெரியாம பண்ணியா? ஏய்! ஆ! யார் நீ? நான் யாருன்றது முக்கியம் இல்ல. இனிமே நீதானா நாதான் நீ? என்ன? இனிமே உன் பேரு சத்தியா இல்ல, இனியா? வேணா வேணா. ஆ! ம். ஏய்! என்னம்மா சத்யா, பொட்டெல்லாம் வச்சுட்டு ஆளே மாறிட்ட? சத்தியா இல்லடி. என்னம்மா, சித்திய மரியாதை இல்லாம வாடி போடின்னு பேசுற? வாய மூடி தண்டச்சோறு. என்னம்மா சத்யா, ரொம்ப கோவமா வெளியே கிளம்புற? அத உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லடி. என்னாச்சு இவளுக்கு? சத்யா, என்ன அம்மாவே மரியாதை இல்லாம பேசுற? யாருக்கு யாரடி அம்மா? சத்யா, என்னாச்சு உனக்கு? சத்யா இல்லடா, இனியா. சத்யா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்பாவையும் அம்மாவையும் மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஏய்! ஆ! ம். ஐயோ, காப்பாத்துங்க, பயமா இருக்கு. அக்கா, காப்பாத்துக்கா. ஐயோ, வேணாமா, அம்மாமா. ம். ஆ! ம். பேதியில போறவ நான் பாட்டுக்கு தானடி நின்ற, என்ன ஏண்டி அடிச்ச? ம். ஐயோ, ஐயோ, என்னை இறக்கி விடு, இறக்கி விடு. இனிமே என்ன தொல்லை பண்ணீங்க, கொன்னுடுவேன். ஐயோ, இனிமே உன் வம்புக்கே வர மாட்டோம், எங்களை இறக்கி விடு. ஆமாமா தாயே, இனிமே உன் வம்புக்கே நாங்க வர மாட்டோம், எங்களை இறக்கி விடு. ஆ! எம்மா, மேல வந்து விழுந்துட்டாளே. ஏய் அக்கா, எந்திரடி. கண்டிப்பா சத்யாக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, உடனே கோயிலுக்கு போலாம் வாங்க. சாமி, வாங்க. சாமி, எங்க வீட்ல எங்க பொண்ணோட உடம்புல ஆவி பூந்திருக்கு. நீங்க தான் இந்த ஆவி எப்படியாவது விரட்டணும் சாமி. நினைச்சேன். ஆமா சாமி, எப்படியாவது விரட்டுங்க சாமி. அந்த பேய் எங்களை அடிச்சு நொறுக்கிருச்சு சாமி. உங்க வீட்டை எனக்கு காட்டுங்க. யார் நீ?
இனியா. வேணா, என்னை எதுவும் பண்ணிடாத, விட்டுரு. ஆ! என்னம்மா பார்க்க பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? எதுக்கு சாமியார்லாம் வந்திருக்காரு? ஆமாண்டி, எங்களை பேய் தான் அரைஞ்சிச்சு. சத்யா உடம்புல ஆவி இருக்குடி, அதை விரட்ட தான் சாமி வந்திருக்காரு. அட கடவுளே. வா. ஏய், இங்க எதுக்கு வந்திருக்க? யார் நீ? என் பேரு இனியா. இனியா, எங்கடி போன? இதோ வரேன் காயத்ரி. இனியா, நம்ம காலேஜில் டான்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆச்சுடி. இன்னைக்கு ஒரு டான்ஸ் போட்டுருந்தோம். கண்டிப்பா போடலாமே. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த கண்ணி அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த கண்ணி அல்லவா. மேகவண்ணம் போல மின்னும் மாடையினாலே, மலை மேனியெல்லாம் மூடுதமானதினாலே. மேகவண்ணம் போல மின்னும் மாடையினாலே, மலை மேனியெல்லாம் மூடுதமானதினாலே. பக்கமாக வந்த பின்னும் வெட்கமாகுமா, இங்கே பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா. மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இங்கே வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த கண்ணி அல்லவா. சந்தோஷமா என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா தான் என்னை வளர்த்தாரு. என் அப்பா தான் என் உலகமே. அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இடியட், நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போயிட்டே இருக்க. என்னது இடியட்டா? அப்படி தாண்டி இடிப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஹலோ, தப்பு பண்ணது நீங்க தான் அவகிட்ட சாரி கேட்கணும். என்னது, நான் சாரி கேட்கணுமா? சி, நான் எவ்வளவு பெரிய பணக்காரி, உங்கள மாதிரி பிச்சைக்காரி கிட்டயா நான் சாரி கேட்கணும்? கேட்க முடியாதுரி. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பாரேன், பிச்சைக்காரிங்கெல்லாம் இங்கிலீஷ்ல பேசுதுங்க. சாரி கேட்க முடியாது. என்னடி பண்ணுவ? உங்களை சொல்லக்கூடாது, உங்க அப்பா அம்மாவை சொல்லணும். தேவையில்லாம பேரண்ட்ஸை பத்திலாம் பேசாத. அப்பா அம்மாவை சொன்னதும் உனக்கு பொத்துக்கிட்டு வருதோ? அதுங்களே உங்களை பிச்சை எடுத்துதான் இங்க படிக்க வைக்குதுங்க போல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கொன்னுடுவேன். சி, உன்னெல்லாம் பார்த்தாலே பாவம். வாடி போலாம். என்னைய அடிச்ச? உன்னை என்ன பண்றேன் பாருடி. இன்னைக்கு நீ உயிரோடவே இருக்க மாட்ட. அங்க போறாள அவதான். இன்னைக்கு அவளை என்ன பண்றேன்னு பாரு. என்ன அடிச்ச அவ உயிரோடவே இருக்க கூடாது. நில்லுடி. யார் நீங்க? என்ன இனியா, சௌக்கியமா? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஃப்ரெண்டு ஸ்வேதா மேலே நீ கை வச்சிருப்ப. முதல்ல அவதான் பேரண்ட்ஸ பத்தி தப்பா பேசினா, அதான் அடிச்சேன். அடிச்சதும் இல்லாம திமிரா வேற பேசுறியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. சாவுடி. ஒரு தப்பு செய்யாத நான் அநியாயமா கொன்னுட்டீங்களே. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். வாழ்க்கையிலே என்கிட்ட மோதி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. சாவுடி. இவள நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம காட்டுல புதைச்சிடலாம். ஒரு தப்பு செய்யாத என்ன அந்த படுபாவிங்க கொன்னு காட்டுல புதைச்சிட்டாங்க. என்ன நினைச்சு எங்க அப்பாவும் இறந்துட்டாரு. என்ன புதைச்சு வச்சிருக்கும் போதுதான் உன் பின்னாடி நிக்கிறான்ல, அவன் எனக்கு ரத்தத்தை கொடுத்து எழுப்பிட்டான். அதான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். என்ன கொலை பண்ணவங்கல்ல 4 பேரை நான் பழி வாங்கிட்டேன். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அவனையும் கொன்னுட்டு உன் பின்னாடி நிக்கிறான்ல, அவனை பலி கொடுத்து
இந்த உலகத்துக்கு நான் மீண்டும் மறுஜென்மம் எடுக்க போறேன். அது நடக்கவே நடக்காது. என்ன உன்னால தடுக்கவே முடியாது. நான் ஒன்னும் ஏகாத்மா இல்ல, பிரேதாத்மா. ஹம். ஆ என்னங்க? சாமி, என் புருஷனை காப்பாத்துங்க. என்னால ஒன்னும் பண்ண முடியாது. அது சாதா ஆவியா இருந்தா கட்டுப்படுத்திடலாம். ஆனா அது பிரேதாத்மா, அதுவும் உக்கிரமா இருக்கு. இத கட்டுப்படுத்தவே முடியாது. உன் புருஷனையும் தங்கச்சியும் காப்பாத்துறதுக்கு ஒரே வழி, சமயபுர நாகாத்தாவை வேண்டிக்கிட்டு நீ புத்துல பால் ஊத்தி நாகாத்தாவை வழிபடணும். இப்படி செஞ்சா என் புருஷனும் தங்கச்சியும் கிடைச்சிருவாங்களா சாமி? கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. ஆத்தா யாரையும் கைவிட மாட்டா. அப்ப உடனே வரேன் சாமி. ம், யார் நீ? ம். நீயா? ஆமாண்டா. சாமி, நான் சொன்ன ஆத்மா இதுதான். இத அழிச்சிடுங்க சாமி. என்ன நீ அழிக்க போறியா? ஆமா. ம். ம். இப்பவே உன் கதைய முடிக்கிறேன். ம். ம்? ம். ஆ சாமி வேணா. ம். ஆ ம். ம். பலி கொடுக்கிறேன். இப்ப கூட உன் மனசு இறங்கலல? அப்ப உனக்கு கோயில் எதுக்கு? வருஷா வருஷம் திருவிழா எதுக்கு? இன்னைக்கு உன்னை பலி கொடுத்து இந்த உலகத்துக்கு நான் மறுஜென்மம் எடுக்க போறேன். என் புருஷனும் தங்கச்சியும் சாக போறாங்க. இன்னும் காப்பாத்தாம இருக்கியே, நீலாம் ஒரு தெய்வமா? ம்? ம்? ஆ! ஆ! என்னங்க? சத்யா, அம்மா தாய். இந்த ஆத்தா யாரையும் கைவிட மாட்டா. பின்னால வந்த யமன விளங்குனதில்ல, இதயத்தில் இடம் இருக்கு வாடி உள்ள. பயப்பட வேணாமடி வாடகை இல்ல, உள்ள வந்து டேரா போடு மெல்ல மெல்ல. அடி நீதான் எனக்கு வேணும், உன் சிரிப்பு சோம பானம். நீதான் எனக்கு வேணும், அட முடிவு பண்ணிட்ட நானும். உச்சி மலை கத்த வரா என் காவலுக்கு கட்டுப்பட்டு, ஊருக்குள்ள சேர்த்து வச்ச செட்டப் எல்லாம் விட்டு புட்டு. ஆசையத்தான் அடக்கி வச்சேன் ஆறல மனசு, ஆணவத்துல ஆடாதடி அருந்திடும் கொலுசு. ஆசையத்தான் அடக்கி வச்சேன் ஆறல மனசு, ஆணவத்துல ஆடாதடி அனுபவம் புதுசு. ராப்பகலா என்கிட்ட நீ பேச வேணும், நீவும் சொன்னா தாலி கட்ட வருவேன் நானும். காதலிக்க வேணாமன்னு சொன்னா நீயும், உன்னை நெஞ்சுக்குள்ள வச்சிருப்பேன் அதுவே போதும்.
அடி நீதான் எனக்கு வேணும் உன் சிரிப்பு சோமபானம். அடி நீதான் எனக்கு வேணும் அட முடிவு பண்ணிட்டேன் நானும். உச்சி மலை காத்த வரான் என் காவலுக்கு கட்டுப்பட்டு. ஊருக்குள்ள சேர்த்து வச்ச செட்டப் எல்லாம் விட்டு புட்டு. ஆசையத்தான் அடக்கி வச்சேன் ஆறல மனசு. ஆணவத்துல டோண்டாஸ் பேபி அருந்திடும் கொலுசு. ஆசையத்தான் அடக்கி வச்சேன் ஆறல மனசு. ஆணவத்துல ஆடாதடி அருந்திடும் கொலுசு.